எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க வந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க. அது தனி. சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி மாதிரியே இந்த ஐடி விங்கை நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு இல்லை, அந்த ரெமோ படம்லாம் நடித்தார் தெரியுமா, அந்த காலத்திலிருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதனால தான் சிவகார்த்திகேயனை பார்த்து சினிமாவுக்கு வந்த கவினும் அதே மாதிரி ஒரு ஐடி விங் வச்சு வேலையை வாங்கிட்டு இருக்காரு. புரியுதா? உண்மைதான். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர்களை புகழ் பாடுவதற்காக இப்படி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது திரையுலகில் இருப்பவர்களுக்கு தெரியும். பலரும் அதை பற்றி வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ஜீவா வந்து அதை வெளிப்படையாக பேசிட்டார். இப்போ நாம் வந்து பத்திரிகையாளர், யாருக்கும் பயப்பட மாட்டோம், பயப்படணும்னு அவசியம் இல்லை. அதனால் நம்ம தொடர்ந்து உண்மையை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நடிகர் சக நடிகர் குறித்த உண்மையை வந்து இப்படி வெளிப்படையாக பேச மாட்டார். ஏன்னா நாளை பின்ன அவங்க ஃபேஸ் பண்ணணும். அப்புறம் அந்த நடிகருடைய ஐடிவிக்கு நம்ம இவர் படம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, இவரை காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால எதுக்கடா வம்புன்ட்டு அவங்க ரொம்ப அடக்கி வாசிப்பாங்க. ஜீவா பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி வந்து உண்மையை போட்டு உடைச்சிட்டார். நியோமேட்டின் ஹேர் growth லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.